ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இவர் முடிவெடுத்தா மோடியின் தொகுதி வரையறை பிளான் தோற்கும். சந்திரபாபு கையில் தென்னிந்திய எதிர்காலம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தேசிய அளவில் பெரும் புயலை கிளப்பியிருக்கும் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஆந்திர மாநில அரசியல் கட்சிகள் மௌன போரை தொடங்கியிருக்கு. மத்தியில் ஆளும் என்டிஏ கூட்டணியில் அங்கமாக இருந்தாலும் மாநில நலன் என்று வரும்போது எகிரி அடிக்கவும் முடியாம பணிந்து போக முடியாம தத்தளிக்கும் ஆந்திர அரசியலின் தற்போதைய நிலவரம் குறித்து ஒரு நேரடி ரிப்போர்ட் இதோ. சந்திரபாபு இல்லத்துல மாஸ்டர் பிளான். அமராவதியில் உள்ள முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் இல்லம் இப்போது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு களமாக மாறியிருக்கிறது. வரவிருக்கும் தொகுதி மறுவரையறை குறித்த ஆந்திராவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை எடுக்க என்டிஏ கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் அங்கு நடைபெற இருக்கு. இதுல துணை முதல்வர் பவன் கல்யாண், பாஜக மாநில தலைவர் PVN மாதவ் மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்கும் அதே வேளையில தொகுதி எண்ணிக்கை அதிகரிப்பால ஆந்திராவின் செல்வாக்கு குறைந்துவிடக்கூடாது என்பதில் நாயுடு மிக தெளிவாக இருக்கிறார். தெற்கின் பயம், வடக்கின் பலம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும். ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி முன்மாதிரியாக திகழும் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பலம் குறையும் அபாயம் இருக்கு. ஆந்திரா முன்வைக்கும் மிடில் பாத் தீர்வுகள். தற்போதுள்ள பிராந்திய பிரதிநிதித்துவ சமநிலை மாறாமல் தொகுதிகளை அதிகரிக்க வேண்டும். மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மாநிலங்களவையில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பொருளாதார பங்களிப்புக்கு ஏற்ப வரி பகிர்வில் நியாயம் கிடைக்க வேண்டும். ஸ்டாலின் பாணி வேண்டாமே. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வரும் நிலையில ஆந்திராவின் ஆளும் கூட்டணியோ அல்லது எதிர்கட்சியான YSRCPயோ அந்த பாதையை தேர்ந்தெடுக்க தயாராக இல்லை. மத்திய அரசுடன் மோதல் போக்கை எடுக்காமல் உள்ளுக்குள் அழுத்தம் கொடுக்கும் தந்திரத்தையே இவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. மத்திய அரசுக்கும் சங்கடம் கொடுக்காமல் அதே சமயம் ஆந்திராவின் குரலை டெல்லியில் ஒலிக்க செய்வதே இப்போதைய திட்டம் என்கிறார்கள் அக்கட்சியின் சீனியர்கள். நாடாளுமன்றத்தில் தற்போதைய பலம். மக்களவை. என்டிஏ கூட்டணியின் மொத்த பலம் சுமார் 293 உறுப்பினர்கள். பாஜக மட்டும் 240 உறுப்பினர்கள். சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் 16 உறுப்பினர்கள். பவன் கல்யாணின் ஜனசேனா 2 உறுப்பினர்கள். மாநிலங்களவை. என்டிஏ கூட்டணியின் மொத்த பலம் சுமார் 141 உறுப்பினர்கள். தெலுங்கு தேசம் 2 உறுப்பினர்கள். சந்திரபாபு நாயுடு ஆதரவு இல்லை எனில் மசோதா நிறைவேறுமா? தொகுதி மறுவரை தொடர்பான மசோதாக்கள் வெறும் சாதாரண சட்டங்கள் அல்ல, அவை அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் ஆகும். சாதாரண மசோதாக்களுக்கு மக்களவையில் 50% ஆதரவு இருந்தால் போதுமானது. நாயுடுவின் 16 MPக்கள் விலக்கினாலும் இதர சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் பாஜகவால் 272 என்கிற பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். எனவே சாதாரண மசோதாக்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கு. தொகுதி மறுவரையறை மசோதா. இதற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயம் தேவை. மக்களவையில் 2க்கு 3 பெரும்பான்மைக்கு சுமார் 360+ உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும். தற்போது என்டிஏ வசம் இருப்பது 293 இடங்கள் மட்டுமே. இதில் சந்திரபாபு நாயுடுவின் 16 உறுப்பினர்களும் ஆதரவு தராமல் விலகினால் என்டிஏவின் பலம் 277 குறையும். சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவு இல்லை என்றால் பாஜகவில் தொகுதி மறுவரையறை போன்ற அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்களை மக்களவையில் நிறைவேற்ற முடியாது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவு இன்றி இந்த மசோதாவை கொண்டு வருவது சாத்தியமற்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இருந்து மொத்தமாக 25+17 மொத்தம் 42 மக்களவை இடங்கள் இருக்கு. இதில் டிடிபியின் பங்கு மிக முக்கியமானது என்பதால் மத்திய அரசு நாயுடுவின் கோரிக்கைகளை நிராகரிப்பது கடினம். இதனாலேயே நாயுடு தற்போது சமரச தீர்வு என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்.
நாடாளுமன்றத்தில் ஆந்திர எம்பிக்கள் எடுக்க போகும் முடிவே தென் மாநிலங்களின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.